அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள வார்த்தை எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகார பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இந்த கருத்துள்ள பட்டயமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனங்களை, கர்த்தர் மிகவும் கிருபையுள்ளவர் இருக்கிறார். அவர் தெய்வமாக இருந்தும் மனித குலத்துக்காக அவர் குழந்தையாக அவதரித்து அவர் சிலுவை மரணத்தை ஏற்றி, கொடூரமான மரணத்தை ஏற்றி நமக்கு விடுதலை கொடுத்து, சுகம் கொடுத்து, தமது இரத்தத்தினாலே நம்மளுக்கு மீட்பை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, நோயிலிருந்து விடுதலை கொடுத்து, நித்திய வாழ்வை சொந்தரிக்க நம் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தினார். ஆதலால் கர்த்தருடைய இயேசுவின் இரத்தத்தை கொண்டு நாம் அறிக்கை செய்யும்போது நம்மளுக்கு பரிபூர்ண சமாதானம், விடுதலை, இரட்சிப்பு, சந்தோஷம், நிம்மதி, நித்திய வாழ்வு எல்லாம் கிடைக்க வல்லவராய் இருக்கிறார். கிடைக்கச் செய்ய அவர் நமக்கு சித்தமுள்ள இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம், சிலுவை பாடுகிற நோக்கம் நிறைவேற வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜீவ காலமெல்லாம் தகப்பனை மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் தகப்பனை சப்பா, நாங்கள் அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள் தகப்பனே, எங்கள் அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்கி தகப்பனே, எங்கள் எல்லோரும் விடுதலை பண்ணும்படி தகப்பனே, நீர் சிலுவை மரணத்தை ஏற்றி தகப்பனே, உங்களுடைய சிலுவை மரணத்துக்காக கோடி நன்றிப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பை தகப்பனை கிரியைகள் மூலம் வெளிப்படுத்தினீரப்பா. கோடி நன்றிப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகப்பனை உடைய நித்திய வாழ்வுக்கு தகப்பனை தகுதிப்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிகான மகிமையாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.